எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து இன்னைக்கு மாமி சமையல் கேட்ரிங் இன்னைக்கு பண்ணுறோம். வீட்டு ரெசிபி பண்ணல. இன்னைக்கு ஒரு வளகாப்பு சாப்பாடு. ஒரு 100 பேருக்கு 5 சாதம், கூட்டு, துவையல், வத்தல் வடகம், ஊறுகாய், வெங்காய பச்சடி, இது மாதிரி 5 சாப்பாடு ஆர்டர் வாங்கியிருக்கோம். அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். நம்ம அடுப்படியில் இப்போ சிலிண்டர் கிடைக்கல. அதனால் இப்போ ஒரு வாரமாகவே நம்ம கடையில் விறகடுப்பு தான் போடுறோம். விறகு தான் வாங்கி எல்லாம் காய வச்சு இரும்படுப்பில் தான் சமைச்சுட்டு இருக்கோம். சிலிண்டரு ரொம்ப தட்டுப்பாடாக போயிடுத்து. எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இப்போ திடீர்னு நமக்கு எல்லாருக்குமே ஹோட்டல் தொழில், சமையலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு. நாங்கள் எப்போவுமே தேங்காய் துருவுற கொட்டாங்கட்டியெல்லாம் கீழே போட மாட்டேன். சாக்கா அள்ளி கட்டி காய வச்சு வச்சுருப்போம். தேங்காய் உரிக்கிற மட்டை இதெல்லாம் நான் எப்பவும் வச்சுருப்போம். எந்த காலத்துலேயும் அது எங்ககிட்ட இருக்கும். இப்போ அதெல்லாம் இப்போ கை கொடுக்கறது. இன்னைக்கு விறகுல தான் நம்ம தேங்காய் மட்டை, கொட்டாங்கட்டி இதெல்லாம் போட்டு இன்னைக்கு சமையல் 2 இடத்துக்கு நான் செய்ய போகிறேன். வாங்க, நீங்களும் அந்த விறகடுப்பு சமையல்லாம் பார்த்து ரசிக்கலாம். வளகாப்பாடுற அவள் ஒரு 9 மணிக்கு வளகாப்புன்னு அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு கேட்டிருக்கேன். அவங்களுக்கு பண்ணி நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊர் பக்கத்தில் முருங்கைப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கிராமத்தில் அம்பாளுக்கு, அடைக்கலங்காட்டி அம்பாளுக்கு இன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம். புதுசாக ஊஞ்சல் பண்ணி அவள் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறா. அடுத்த நைவேத்தியம் அவளுக்கு கோயிலுக்கு வர ஜனங்களுக்கு விநியோகத்துக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம். அதுவும் சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் நான் பண்ணி கொடுக்க போகிறோம். அது ஒரு 200 பேருக்கு இங்கே கோயிலுக்கு வரவாளுக்கு கொடுக்கறதுக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்படிக்கு நீங்கள் வந்தெல்லாம் எப்படி இதை நான் பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஜென்ட்ஸ் இல்லை, லேடிஸ் தான் 2 பேர் கைக்கு இன்னைக்கு உதவிக்கு வச்சுருக்கோம். அவெல்லாம் ரொம்ப வருஷமாக நம்மள்கிட்ட வேலை பார்க்குறோம். நான் பார்க்குறத அவள் செஞ்சு முடிச்சிருவோம். அது மாதிரி வேலைக்காரா. அவளோட ஒரு ஒத்துழைப்புனால இன்னைக்கு இது எல்லாத்தையும் அடுத்தடுத்து நான் செய்ய போகிறேன். அதோட விவரங்கள், அளவுகள்லாம் சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. இன்னொரு தடவை உங்களுக்கு நான் அளவெல்லாம் நான் சாதாரணமாக சொல்கிறேன். நான் இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். போய் இதெல்லாம் நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம்.
நாங்கள் விடிகாலத்தால ஒரு 3 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எங்களுக்கு இந்த 2 இதுவும் முடிஞ்சிருக்கு. 9 மணிக்கு தான் நாங்கள் இதை முடிச்சிருக்கோம். சக்கரை பொங்கல், புளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தேங்காய் சாதம், தயிர் சாதம், கடலை கூட்டு, பருப்பு துவையல், வத்தல் வடகம், ஆனியன் பச்சடி, ஊறுகாய். இது வளகாப்புக்கு இறக்கியிருக்கோம். கோயிலுக்கு அடுத்தாப்புல மறுபடியும் அவளுக்கு 5 படி சக்கரை பொங்கல், 5 படி புளி சாதம், 5 படி தயிர் சாதம். கோயிலுக்கு அந்த மாதிரி இறக்கியிருக்கோம். 6 மணி நேரம் நாங்கள் இட விடாமல் வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லாரும் இந்த சமையலை பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தாப்புல ஒரு நல்ல வீட்டு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.